ஆனிமே அப்படின்னு சொன்னோம்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆனிமே வாட்சருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் டேஸ்ட் இருக்கும். இதுதான் பெஸ்ட் ஆனிமே, இதுதான் கிரேட்டஸ்ட் ஆனிமே அப்படிங்கறதெல்லாம் இல்லாம எனக்கு இதான்ப்பா பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆனிமே இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிரீனோடது. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோட கிரிட்டை வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் 3, செகண்ட் 3, தேர்ட் 3ன்னு பிரிச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட் 3 அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ரீம்லி வெல் ரவுண்டட் அனிமேஸ் தட் ஆர் நாட் ஆஸ் பிக் அஸ் யுவர் நருட்டோஸ் அண்ட் ஒன் பீசஸ். 100, 150 அதோட அந்த ரேஞ்ச் அதோட கம்மியாக தான் இருக்கும். செகண்ட் 3 நான் வந்து வச்சிருக்கிறது ஸ்போர்ட்ஸ். எனக்கு வந்து பர்டிகுலரா ஸ்போர்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே பிடிக்கும். தேர்ட் ரோ வந்து மேஜர்லி பேஸ்ட் ஆன் மென்டல் கான்ஃபிளிக்ட்ஸ். ஸோ இது இப்படிதான் வந்து நான் என்னோட 3 வந்து பிரிச்சிருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் வந்து அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர். Aang is the Avatar. He is the world's only chance. யுவர் ஆனர், நான் வன்மையா கண்டிக்கிறேன். நம்ம கார்ட்டூனுக்குன்னு செக்ஷன்லாம் தனியா எதுவும் போட போறது இல்ல அப்படிங்கறதுனால லிஸ்ட் பொறுமையா இஷ்டமோட சொல்லட்டும். ஃபர்ஸ்ட் படம் பாத்திருக்கியா இல்லையா? டிராகன் பால் ஜி படம் பாத்திருக்கியா? என்ன 10 கொடுத்தேன்? அந்த மாதிரிலாம் படம் வரலடா. ஒத்தை பேசலாமா? அம்மா சாமி. அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர் ஏன் வந்துச்சுன்னா, ஒரு நல்ல யூனிவர்ஸ், நல்ல ஸ்டோரி செட் பண்ணி ஒரு நருட்டோல வந்து கொடுத்த ஒரு 700 எபிசோட் பில்டப்பை வந்து இதுல வந்து ஒரு 100 எபிசோட்ல வந்து நல்லா பேக் பண்ணி அற்புதமான ஒரு ஜெர்னி. ஒரு குழந்தை வந்து அவதாரா வந்துட்டான், அவனை தாண்டி ஒரு 100 வருஷம் உலக தாண்டி போயிடுச்சு. அங்கிருந்து வந்து குழந்தையா இருந்து எப்படி இவன் வந்து உலகத்தையே காப்பாத்தலாம், இவன் கூட சுத்தி இருக்கிற மற்ற குழந்தைங்கள்னா எப்படி வந்து குழந்தையில இருந்து அடல்ட்டா மாறினாங்க, அதுல வர காமெடிகள், பாலிடிக்ஸ், என்னென்ன தீம்ஸ் பேச முடியுமோ எல்லா தீமுமே பேசியிருப்பாங்க. டிசபிலிட்டியை வந்து ஒரு பெரிய டிசபிலிட்டி வந்து இதுவா எடுத்துக்க கூடாது, செக்ஸிசம்ங்கிறது தப்பு, என்ன தீம் எடுத்தாலும் அங்கிள் ஐரோ எல்லாம் சொல்ற ஒவ்வொரு லைனுமே வந்து ஒரு ஜெம். ஹோல் கம்ப்ளீட் பேக்கேஜ். டான்ஸ் வேணுமா, டான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சீரிஸ். ரைட். அடுத்து வந்து FMAB The Full Metal Alchemist. I like that. நான் ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரே விஷயமா தான் கன்சிடர் பண்றேன். கொஞ்சம் ஸ்டோரி டிஃபரன்சஸ் நான் இல்லைன்னு சொல்லல, பட் தீம் வந்து கான்ஸ்டன்டா ரொம்ப சிமிலரா இருக்கும். என்ன ஒரு கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப கிளாஸியா முடிச்சுட்டு பயங்கரமா நம்மளை ஃபீல் பண்ண வச்சுட்டு ஒரு உலகத்துல எட்டும் இன்னொரு உலகத்துல ஆலும் போட்டு அப்படியே லைட்டா அழ வைக்கிற மாதிரி எல்லாம் கொண்டு வருவான். இன்னொரு எண்டிங் பாக்குறப்போ சம மாசா முடிச்சிருப்போம். ஒரு ஃபுல் ப்ளோன் அவுட் வார் மாதிரி எடுத்துட்டு வந்து அப்படியெல்லாம் கொண்டு போய் முடிச்சிருப்பான். ஸோ நான் FMAB ரெண்டையுமே தூக்கி நான் வந்து ஒரேடியா இதுதான் என் செகண்ட் பிக் அப்படின்னு சொல்றேன். சூப்பர் டெசிஷன். ஐ ஃபுல்லி சப்போர்ட். FMAB நம்ம எதுவுமே கவுண்டர் பாயிண்ட் கூட சொல்ல முடியாது. கம்ப்ளீட் சீரிஸ் சொல்லணும்னு அவசியம் இல்ல. அதனாலதான் அடுத்து ஆக்சுவலா நான் இப்ப அடுத்து போறது ஹண்டர் எக்ஸ் ஹண்டர். FMAB ATL எல்லாம் ஒரு கதை எடுத்து முடிச்சிருப்பான். ஹண்டர் எக்ஸ் ஹண்டர்ல ஆக்சுவலா அவன் முடிச்சிருக்க மாட்டான். ரெட் சொன்ன மாதிரி பெருசா பயங்கர கொஹீசிவா இருந்துச்சு, லாஜிக்கலா இருந்துச்சு, டாக்னோஜிட்ஸுவே வரல, பிளாட் ஆர்மர்லாம் வரல அப்படின்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன். பட் இது வந்து எனக்கு அகைன் ஏன் இங்க ஸ்டோரி முடியலனாலும் வந்து நான் டாப்ல பிளேஸ் பண்றேன்னா, ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் ஹேட் அ வெரி குட் செட் ஆஃப் கேரக்டர்ஸ். ஹிசோகா எல்லாம் வந்து அல்டிமேட் கேரக்டர் எனக்கு கேட்டா. அனிமே ஸ்டைல் ஜோக்கர் மாதிரி பயங்கர ஃப்ரீக்கியா சம்பந்தமே இல்லாம உட்காந்துட்டு அந்த மாதிரி ஒரு 2-3 கேரக்டர் சுத்திட்டு இருக்காங்க. கிமேரா அண்ட் டார்க்ல அந்த கிமேரா கிங்குக்கும் அந்த செஸ் ஆடுவாளே ஒருத்தி பிளைண்ட் கேர்ள், அவங்க 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். அவன் பாதியிலேயே வந்து விட்டுட்டு போனாலும் கதைக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து முடிச்சு கொடுத்துருப்பான். ஒரு கிளைமேக்ஸ் மட்டும் முடிக்காம விட்டுருப்பான். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அகைன். பட் he might not have even touched 10% of his story. ஏன்னா ஹீரோ ப்ரோட்டகனிஸ்ட்க்கு வந்து இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்படியே ஜாலியா போகும். அகைன் இந்த சைட்ல வந்து அவங்க என்ன ட்ரை பண்ணிருப்பாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சது ஒன்லி அனிமே வேர் எலெக்ஷன் நடத்துறாங்க அப்படிங்கிற வந்து ஒரு அதுவே வந்து ஒரு ஆர்க்கா ஒரு 10 எபிசோட் எடுத்துட்டு போவாங்க. அது ஓரளவு கொஞ்சம் நல்லா ஜாலியா இருந்துச்சு. FMA ATL and ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் கைண்ட் ஆஃப் அ ட்ரைஃபெக்டா. 3யும் வந்து பார்த்துட்டா அப்ராக்சிமேட்டா ஒரு எல்லா கைண்ட் ஆஃப் சீன்ஸும் பார்த்த மாதிரி இருக்கும். ஃபைட் வேணுமா, ஃபைட் உண்டு. ஆமா, எனக்கு வந்து இந்த 3 எடுத்தீங்கன்னா தீஸ் ஆர் கைண்ட் ஆஃப் லைக் ஹோலி ட்ரினிட்டி மாதிரி. இந்த 3ம் பார்த்தா எல்லா ஜானரையும் பார்த்த மாதிரி, எல்லாமே பார்த்த மாதிரி. அப்படி அந்த கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் மோகன்லால் மாதிரி. ரைட். அடுத்தது
அடுத்து வந்து போறது வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற அனிமேல வந்து ஃபர்ஸ்டா எடுத்து வைக்கிறது எதிர்நீச்சல். வெண்ணிலா கபடி குழு. தாஸுக்கெல்லாம் போகாதா, அப்படிலாம் ஒரு படம் இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. கண்டினியூ வேற பக்கம் போறதுக்கு முன்னாடி கண்டினியூ. ஸ்போர்ட்ஸ்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் எடுத்து போற வைக்கிறது ரொம்ப கமர்ஷியலைஸ் பண்ணி ஒரு அனிமே ஸ்டைல்ல எடுத்து சூப்பர் பவர்னு வச்சுக்கலாம், தப்பு இல்ல. சூப்பர் பவர்லாம் கொண்டு வந்து இல்ல குரோகோனோ பாஸ்கே. அகைன் ரொம்ப கமர்ஷியலைஸ்டா ஃபர்ஸ்ட் டைம் அனிமே வாட்சர்ஸ், இப்பதான் 2-3 பார்த்துருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்லா செட் ஆகும். நல்லா கமர்ஷியலைஸ் பண்ணி பாஸ்கெட் பால், இது நீங்க வந்து இப்போ பாத்தீங்கன்னா பாஸ்கெட் பால் ரூல்ஸ் எல்லாம் புரியும் அப்படின்லாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். சும்மா ஜாலியா இருக்கும். 5 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து இவங்க கேரக்டர் இதுதான் அப்படிங்கறது வந்து நல்லா ஸ்கெட்ச் பண்ணியிருப்பான். அது வந்து ஈஸியா ஒரு 2-3 சீன்ஸ்லயே வந்து இவன் இப்படிதான், அந்த இன்ட்ரோடக்ஷன் அந்த ஃப்ளோ எல்லாம் சூப்பரா இருக்கும். ஒரே வருத்தம் என்னன்னா அது மிடோரியோன்னு ஒரு கேரக்டர் இருக்கும் பாருங்க, ஐயோ பயங்கரமான கேரக்டருங்க. கிளைமேக்ஸ்ல வந்து அந்த ரன்னர் அப்புக்கு வந்து மிடோரியுமா வெர்சஸ் கிசேக்கு ஒரு ஃபைட் போட்டிருக்கலாம், அது மட்டும் போட்டு விடல. அதுதான் இங்க பஞ்சாயத்து. இங்க ஒருத்தன் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மிடோரிமா அப்படின்னு நான் பாத்தீங்களா, அந்த டைம்ல நான் இங்க மியூட்ல வந்து நான் கிசே அப்படின்னு கத்திட்டு இருந்திருப்பேன். அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி இருந்திருப்பான். ஆமா, நானும் கிசே. மெஜாரிட்டி மிடோரிமா நீ ஜோனுக்கே போலடா. கிசே ரியோதா அதான் சொல்றேன். சாஸ்கே உச்சிகா பவர் இருக்குடா என்கிட்ட. சாஸ்கே உச்சிகா பவர் இருக்கு. ஏன்டா கிசேவ சாஸ்கே ஐயோ இதோட அவமானப்படுத்த முடியாதுடா கிசேவ. பவர் மட்டும்டா, சாஸ்கேவோட பவர் நல்லா ஒருத்தன் யூஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படி. காஸ்டியூம் தான் அங்கிட்டு ப்ளூ இங்கிட்டும் ப்ளூ. 10ல இருந்து 3 எடுத்தா 7 நீ இல்லம்பியா, அந்த மாதிரிதான். சோ குரோகோனோ பாஸ்கே வாஸ் a good one. நல்லா கொஞ்சம் பண்ணிருந்தாங்க. நெக்ஸ்ட் நான் சொல்றது வந்து தி பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் அனிமே நான் சொல்லுவேன். நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் சொல்லுவாங்க. ஹைக்யூ வாலிபால் பேஸ்ட் அனிமே இது. குரோகோனோ பாஸ்கேல கொஞ்சம் சூப்பர் பவரிஷா எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு போயிருப்பாங்க. இது வந்து அப்படி கிடையாது. they will keep it as close to realism as possible. இந்த அனிமே எனக்கு ரொம்ப ஏன் பிடிச்சதுன்னா, ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற ஒரு ஹியூமன் சைடை வந்து பயங்கரமா காட்டியிருப்பான். குரோகோனோ பாஸ்க் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அந்த ரேசி மூமெண்ட், ஸ்போர்ட்ஸுக்கு இருக்கிற அந்த ஒரு அட்ரினலின் ரஷ் ஃபீலிங் வந்து நல்லா எடுத்துட்டு வருவான். ஹைக்யூ இருக்கும், அதே மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கும். ஐம் நாட் சேயிங் நோ, பட் ஒரு சில மூமெண்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ்ல they will transcend beyond it to ஒரு பீக் ஆஃப் ஒரு ஹியூமனிட்டிஸ் எமோஷன்ஸுக்கு போகும். இந்த எண்ட் கேம்ல வந்து அந்த இது இல்ல, இன்ஃபினிட்டி வார்ல அவங்க போயிட்டு இருப்பாங்க. அப்ப ஸ்பைடர் சென்ஸ் டிங்கிளாது அப்படிங்கிறதுக்கு கூஸ் பம்ப்ஸ் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சில மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ரெட் சொல்ற மாதிரி இன்ஃபேக்ட் எந்த லெவல் ஹிட்னா, ஜப்பான்ல வந்து இது வந்ததுக்கு அப்புறம் வாலிபால் ஆடுற ஆட்கள் வந்து டுக்க 600% லீப். அவ்வளோ இம்பாக்ட் கொடுத்த ஒரு அனிமே வந்து ஹைக்யூ. சரி, அதுக்கு முன்னாடி போறது வரைக்கும் மானிடா, எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி. எஸ் கமின். ஹினாட்டாவை பத்தி என்ன நினைக்கிற நீ? எனக்கு தெரிஞ்ச ஹினாட்டாவும் நீங்க சொல்ற ஹினாட்டாவும் ஒண்ணு இல்லையப்பா. ஹினாட்டா சோயோ அதுதான் இது பேரை கேட்டுட்டு இது பொண்ணு பேராச்சே, ஃபீமேலா வருவாளே, என்ன மேல் பேரே வச்சிருக்கீங்க இல்லையா, ஆரியா சூர்யா. அதுதான் அந்த சூர்யா மாதிரி இங்கேயும் வச்சிருக்காங்க போல. அனிமே நம்பர் 6 வந்து பாக்குறப்போ ஸ்போர்ட்ஸ் அனிமே ட்ரைஃபெக்டால கடைசி இது ஹினோமாரு சுமோ அப்படின்னு வந்து இன்னொரு ஸ்போர்ட்ஸ் அனிமே. இது வந்து என்ன இதுக்கே இவ்வளவு இது இல்ல, இனோமாரு சுமோவை பத்தி பேசுறதுக்கு ஆள் இருக்குன்னு நினைக்கும் போதே எனக்கு சந்தோஷமா இருக்குது. இனோமாரு சுமோ வந்து நான் ஒரு டாப் லெவல்ல வச்சிருக்கிற ஒரு அனிமே. எனக்கு இந்த லிஸ்ட்ல அது இல்லாம இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, இட் இஸ் நத்திங் பியாண்ட் எக்ஸ்ட்ராடினரி கூட அது கிடையாதுங்கிறதுனால நான் அதை உள்ள வைக்கல. மற்றபடி எனக்கு அது பர்சனலி ரொம்ப பிடிச்ச ஒரு அனிமே. எனக்கு இது பிடிச்சது ஏன் அப்படின்னா, பிராங்கா சொன்னா இந்த அனிமேவா பார்த்தா நார்மல் தான். நான் வந்து இதை ரொம்ப எல்லாம் வந்து அட்வொகேட் பண்ண மாட்டேன், ஐக்கியோக்கு பண்ண மாதிரி இல்ல மற்றதுக்கெல்லாம் அட்வொகேட் பண்ண மாதிரி. எனக்கு ஏன் இது வந்து கொஞ்சம் இதுன்னா, பர்சனலா எனக்கு வந்து எப்பவுமே வந்து ரொம்ப கல்ச்சரலி இம்பாக்ட்ஃபுல் திங்ஸ் வந்து எனக்கு பிடிக்கும். வெற்றிமாறன் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பான் ஒரு இன்டர்வியூல, த மோர் யூ கோ லோக்கல் த மோர் இட் பிகம்ஸ் குளோபல் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ் சினிமா வந்து நியூயார்க்ல எடுத்து பயங்கர ஹைஃபையா பண்ணாலாம், இட்ஸ் குட், பட் அந்த ஒரு ஃபீல் வராது. மேபி இதுக்கு முன்னாடியே நிறைய சுமோ ரெஸ்லர்ஸ் வச்சு
ஸ்போர்ட்ஸ் அனிமே வந்து எடுத்திருக்காங்களா இல்லையா என்ன ஏது எனக்கு தெரியல. பட் உங்க 2 பேர் மாதிரி ஐ எம் நாட் அ வெரி ஹியூஜ் அனிமே பஃப். ஸோ ஏன் வந்து ஒரு அனிமே ரீச் ஆகி அதை நான் பார்த்து எனக்கு பிடிக்கிற லெவல் வந்திருக்குன்னா ஒரு சில இடங்கள்ல வந்து ரொம்ப நல்லா தெரியும். This is something that is very deep rooted, that is something that is very cultural and local to them. Sumo wrestling, anime, அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி அதை எடுத்து கொண்டு வந்து எனக்கு அந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் திங்ஸ் நல்லா பண்ணியிருக்கான். நமக்கு இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், பார்க்கணும், நம்ம ஊர்ல ஏதாவது பண்ணி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எல்லாம் வந்துருக்கு. அந்த விஷயத்துல ஹினோமாரு சுமோ வந்து இட்ஸ் டெஃபினெட்லி குட் தான். ஆப்வியஸ்லி சொன்ன மாதிரி இது வந்து எக்ஸ்ட்ராடினரிலாம் கிடையாதுனாலும் இட் ஹேஸ் அ சோல். அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு பல புது அனிமேலாம் வந்து எந்த விதமான கனெக்டுமே கொடுக்காம ரொம்ப மெக்கானிக்கலா போயிட்டு இருக்கிற டைம்ல ஹினோமாரு சுமோ வந்து ரொம்ப கிளாசிக்கான ஒரு ஷோனன் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் எனக்கு பிடிச்சது. குட் அனிமே. ஐ won't say it is ஏதோ அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்லாம் கிடையாது. இன்னும் சும்மா பார்த்தேன்ப்பா, நல்லா இருந்துச்சு. கான்ட்ராஸ்ட் சொல்லணும் அப்படின்னா ஃபுட்பால் அனிமே வந்து யாராவது பாக்குறீங்கன்னா ஜெயண்ட் கில்லிங் சொல்லிட்டு ஒரு அனிமே இருந்தது, பயங்கரமா ஹைப் இருந்தது. சரின்னு எடுத்து போய் பார்த்தா எல்லா மேட்சும் ஜெயிச்சிருவாங்க. எப்படிடா ஜெயிப்பீங்கன்னா ஒருத்தன் கத்திட்டே இருக்கும், ஐ ஹேவ் எக்ஸ்ட்ராடினரி ஸ்டாமினா, நான் கோல் அடிச்சிருவேன், எல்லாரும் டயர்ட் ஆயிருவாங்க. இவ்வளவுதான் மொத்த பிளாட் பாயிண்ட். ஹினோமாரு சுமோவும் சரி அஹிரு நோ சோராவும் சரி அந்த டிராவல்ல ஒரு எமோஷன் கொடுக்கும். அந்த எமோஷன் மித்ததை மறக்க வச்சிரும். சரி, கன்க்ளூடிங் தாட்ஸ் இருக்கா? இல்ல இதோட ஆனா வந்து நான் என்னோட ஸ்போர்ட்ஸ் அனிமே லிஸ்ட் வந்து முடிச்சிடறேன். அண்ட் ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்ல, 1 2 3 4 5 6 முடிஞ்சா பிசிக்கல் கான்ஃபிளிக்ட் என்னோட முடிஞ்சிரும். ரைட். நம்பர் 7 இது வந்து மென்டல் இது வரதுனால ஃபர்ஸ்ட் இதுவா மோஸ்ட் கமர்ஷியல் மோஸ்ட் ஃபேமஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச டெத் நோட். இந்த அனிமே வச்சு யூஸ் பண்ணி நான் பல பேரை வந்து இழுத்து விட்டுருக்கேன், வாங்க அனிமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு 2 எபிசோட் டைம் தான், 40 minutes. கன்வின்ஸ் ஆவீங்க, வந்து பாருங்க. இந்த லைனை யூஸ் பண்ணி நானே ஒரு 10-15 பேரை வந்து இப்படி ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான மீடியம் இருக்கு, வந்து பாருங்க அப்படின்னு இழுத்து விட்டுருக்கேன். அதுதான். ஸோ இட் ஹேஸ் டு பி டெத் நோட். அதே மாதிரி 2 எபிசோட்ல இந்த லெவல் ஹுக் பண்ணது இல்லவே இல்லை. எல் லாலியட்னு ஏதோ எழுதுவான், எழுதிட்டு அந்த ஸ்கிரீன் கட் ஆகும், கட் ஆயிட்டு அப்போ எல்லாம் ஒரு ஸ்பீச் பேசுவான், அதுல ஹுக்கானவன் தான் வேற லெவல். இது பயங்கரமா லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டான். இப்படியே வந்து இவனால எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா நிறுத்தவே இல்லையே, பயங்கரமா எடுத்துட்டு போனான். கிளைமேக்ஸ் கொஞ்சம் I'm not saying no, but ஒரு ஆல்மோஸ்ட் 3/4 ஆஃப் த அனிமே வந்து தட்டி தூக்கிட்டான் அப்படியே. சரி, நீ கிளைமேக்ஸ்னு சொன்னதுனால நான் அதை கேட்டே ஆகணும். உங்க 2 பேருக்குமே மாங்கா எண்டிங்கா அனிமே எண்டிங்கா? மாங்கா பார்த்து இல்ல, மாங்கா எண்டிங் வந்து நான் கேள்வி மட்டும் தான் பட்டிருக்கிறேன். அதாவது என்னன்னா அனிமே எண்டிங்கை விட மாங்கால வந்து ரொம்ப ஆல்மோஸ்ட் கெஞ்சி கூத்தாடி அந்த மாதிரி எல்லாம் போவான் அப்படின்னு. போத் ஆக்சுவலி அது நீங்க அவன் எடுத்துக்கிற டோன்ல லைட்டை எப்படி இன்டர்பிரேட் பண்றாங்கன்னு, யாருக்கெல்லாம் லைட்டை வந்து ஒரு ஹீரோ மாதிரி பாக்குறாங்களோ அவங்களுக்கு மாங்கா எண்டிங் சத்தியமா முடியாது. பட் நான் லைட்டை ஹீரோவா பார்த்ததே கிடையாது. ஸோ சாரி. ஆக்சுவலா ஆமா, நானும் வந்து லைட்டா ஹீரோவா பார்த்ததே கிடையாது. அதுதான். நெக்ஸ்ட் அனிமே நம்பர் 8 என்னோட மென்டல் இதுல வந்து ஸ்டெயின்ஸ் கேட். I am mad scientist. It's so cool. ஸ்டெயின்ஸ் கேட்ல வந்து எனக்கு என்னன்னா ஸ்டார்டிங் எதிர்பார்த்த மாதிரி அநியாயத்துக்கு கொஞ்சம் ஸ்லோவா போச்சு. ஆனா எல்லாருக்கும் வந்து பிடிச்ச சீக்வன்ஸ் வந்து என்னன்னா, ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் நடக்கும், அந்த ஈவெண்ட் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ட்ரை மேல ட்ரை பண்ணிட்டே இருப்பான், மாநாடு இதுல வர மாதிரி. அப்போ என்ன ஆகும், அந்த பேஸ் வந்து ரொம்ப சூப்பரா போகும், எல்லாரும் வந்து இங்கதான் வந்து ஹுக் ஆவாங்க. எனக்கு ஆனா வந்து இந்த ஸ்டெயின்ஸ் கேட் எப்போ பிடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா, ஏதோ பாக்குற நம்மளே சயின்டிஸ்ட் மாதிரி ஃபீல் பண்ண வச்சு, சரி இங்க பனானாவை நான் வைக்கிறேன், இப்ப இது அழுகி போகுது, பச்சை கலர்ல ஆகுது, அதுக்கு வந்து இது பண்ணா இதுதான் நடக்குது அப்படின்னு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணிட்டு தான் இந்த சீக்வன்ஸுக்கு போவாங்க, மாநாடு மாதிரி லூப்லயே சுத்திட்டு. எனக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்டேஷனே எனக்கு வந்து பயங்கரமா பிடிச்சது. ஒரு நிஜமாவே ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி உட்காந்துட்டு, சரி நம்ம கையில ஏதோ ஒண்ணு கிடைச்சிருக்கு, நம்ம இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், இது பண்ணா இது நடக்குது, இது பண்ணா இது நடக்குது. நான் ஒரு சீரீஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி அது ரிசல்ட்டை நோட் டவுன் பண்ணி இது இப்படிதான் ஒர்க் ஆகுதுங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நான் வந்து டைம் லூப்ல மாட்டுவான். எனக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன்லயே வந்து நான் விழுந்துட்டேன். பயங்கர டீடைல்டா எடுத்துட்டு போய் ஒரு ப்ராப்பரா வந்து யாராவது டைம் டிராவல் ஸ்டோரி பண்றாங்க அப்படின்னா இப்படிதான் பண்ணணும். இதெல்லாம் வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியல.
ஆனா நம்ப வைக்கிற லெவலுக்கு வந்து அவன் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு வந்து சொல்லியிருப்பான். எனக்கு அதுதான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அடுத்த அனிமே வந்து நோ கேம் நோ லைஃப். ஓ லிஸ்ட்ல கடைசியா இருந்ததுதான் ஒருத்தன் முன்னாடியே போட்டு உடச்சிட்டானா. ஆமா எச்சா பையன். ரைட்டு. நான் கரெக்டா டீல் பண்ணிருக்கேன்டா. உனக்கு ஒரு சம்பவம், அவனுக்கு ஒரு சம்பவம். நல்லா பண்ண மேன் சம்பவம். You take the 25, you take the 25. எனக்கு 50 man, Antrex Hunter also. உனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, take the 50. எனக்கு ஏன் இந்த நோ கேம் நோ லைஃப் இது ஒன்று இருக்குன்னா, டெத் நோட்டும் சரி ஸ்டெயின்ஸ் கேட்டும் சரி ரொம்ப வந்து மென்டல் ஃபைட் வந்து நான் ஒரு செஸ் பீஸ் மாதிரி ரொம்ப லாஜிக்கலாக தான் நான் மூவ் பண்ணுவேன். ஐ வில் ட்ரை டு கட் அவுட் த ஹியூமன் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்ல எடுத்துட்டு போவாங்க. இங்க அப்படியே ஆப்போசிட்டா காமிச்சிருப்பாங்க. நோ கேம் நோ லைஃப்ல தான் வந்து 2 பேர் இருப்பாங்க. இன்ட்ரடக்ஷன் எப்படின்னா 2 பேருமே வந்து கேமிங் ஆர் சம்திங் லைக் மென்டல் ஃபைட் மாதிரி. என்னோட நீ வந்து மென்டலா பேட்டில் பண்ணி ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற எபிட்டோம் இவங்களை பில்ட் பண்ணுவாங்க. இந்த ஒரு அனிமே மட்டும்தான் வந்து இல்ல, there is a human aspect to it. ஹியூமனிட்டி ஸ்பீச் மட்டும் இல்ல, செஸ் கேம் ஆடுவாங்கல்ல, எனக்கு கைண்ட் ஆஃப் என்ன அதுல ஹிட் ஆச்சுன்னா, மென்டலா வந்து இஃப் யூ வாண்ட் டு பி an all-rounder, you need to be an all-rounder in all the aspects. நான் வந்து கோல்ட் ஹார்ட்டடா சயின்ஸ் இது அப்படின்னு வந்து போயிட்டு இருக்கிறது செஸ் கேம் செஸ்ஸே கிடையாதுன்னு கண்டுபிடிச்சிட்டு உனக்கு அப்புறம் தானா அப்படின்லாம் இருக்கா தெரிஞ்சுட்டு அவனா வந்து அப்ப போர்ட்ல இறங்குவான், அந்த குவீனை ரொமான்ஸ் பண்ணுவான். அது வந்து ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு நல்ல சீரீஸ்ங்கிறதால அதை மன்னிச்சு விடுறேன். நான் சொல்றது ஃபர்ஸ்ட் செஸ் சீக்வன்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் செஸ் சீக்வன்ஸ்ல அந்த சின்ன கிளாஸ் டவர் டீடைல் என்ன சொன்னேன்னா, அவன் எர்த்துல இருக்கிறப்போ செஸ் விளையாடலான்னு ஒரு மெயில் வரும், விளையாடுவான்னு உள்ள போவா. அவன் தங்கச்சி வந்து எல்லா மூவ்ஸையும் கால்குலேட் பண்ணி கரெக்டா ஆகிட்டு இருப்போம், ஒரு இடத்துல தடுமாறிடுவா. இவன் வருவான், வந்துட்டு நீ விளையாடுறது ஒரு கம்ப்யூட்டரோட தான் நேரத்துக்கு ஜெயிச்சிருப்ப, ஆனா நீ விளையாடுறது ஒரு மனுஷனோட எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் உள்ள இறங்குவான். ஆடுற மூவ்லயே அது மனுஷனா. ஆமா ஆமா ஆமா, அந்த சீக்வன்ஸ் தான் நான் சொன்னேன். அது ஒரு பயங்கரமான டீடைல் அதுல இல்ல. அதான் பட் யூ நோ தட் இஸ் தி ஸ்டார்டிங் பாயிண்ட். இட் பில்ட்ஸ் அப் டு திஸ் அண்ட் டு தி ஹியூமனிட்டி ஸ்பீச். எனக்கு அந்த செகண்ட் செஸ் சீக்வென்ஸ் அது மொக்கையா தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் இருந்துச்சு. நான் வந்து அது நல்ல சீக்வென்ஸ்னு சொல்லல. நான் இந்த சீரீஸ் ஏன் சொல்றேன்னா, இப்ப நீ இப்ப டெத் நோட்லாம் பார்த்தனா அந்த லைட்டுக்கும் எல்லுக்கும் இருக்கிற ஃபைட்ல பெருசா ஒரு ஹியூமன் எலிமெண்டே கிடையாது. கரெக்டா? இங்க வந்து அப்படி கிடையாது. ஹியூமன் எலிமெண்ட்னு ஒண்ணு இருக்கு. ஹியூமனிட்டி ஸ்பீச் பை இட் செல்ஃப் இஸ் வெரி வெரி குட். பட் அதுக்கு வந்து இந்த 2 செஸ் இது நடந்ததுனால அது எக்ஸ்ட்ரா இன்னொரு லெவல் போதுங்கறேன். 3x3 மேஜரா முடியுது. ரைட். கிரீனுடைய 3x3 முடிந்து விட்டது. இல்ல நமக்கு வந்து அது பேர் என்ன, சிம்பிளா ஒரு 10 ரவுண்டா முடிச்சுக்கலாம். நான் வந்து ஒரு போனஸ் எக்ஸ்ட்ராவா வந்து MHA சொல்லுவேன்.